தமிழ் சிபி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனா ஜானுகிட்ட சொல்றாங்க, இத பாருங்க, நீங்க எல்லா பொறுப்பையும் என் புருஷன்கிட்ட கொடுத்துட்டு ஓரமா போய் உட்காருங்க. இதுக்கப்புறமா நீங்க இந்த பொறுப்புல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ஜானு அப்படியே இடிஞ்சு போயிடுறாங்க. சின்ன வயசுல குழந்தைங்களை வளர்த்துனதையும் தான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததையும் நினைச்சு பார்க்குறாங்க ஜானு. பழசையெல்லாம் தன்னையும் மறந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப தமிழ் வராங்க. இதை பாருங்க அத்தை, நீங்க என்ன என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், ஆனா ஜானு அம்மாவை நீங்க இப்படி சொல்லியிருக்க கூடாதுங்கிறாங்க. இதை பார், ஜானு அம்மாவோட முன்னேற்றம், அவங்க வளர்ச்சி, என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து கொண்டிருக்காங்க. இவ்வளோ ஒரு அடையாளத்தோடு அவங்க கொண்டிருக்காங்கன்னா எத்தனையை இழந்து வந்து அவங்களோட சந்தோஷம், மகிழ்ச்சி அத்தனையும் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக அவங்க பட்ட பாடெல்லாம் என்னங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி மீனாவை வாய்க்கு வந்தபடி எல்லாரும் திட்டி தீக்குறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் அதுவும் சரி இதுவும் சரிங்கிற மாதிரி என்ன மாரி எதுவும் நடக்கக்கூடாது, எனக்கு வந்த மருமக என் பேச்சத்தான் கேட்கணும், அப்படி தானே நான் அத்தை கேட்டுட்டு இருக்கேன், அத்தை சொல்றதையெல்லாம் நான் கேட்கறனால அந்த மாதிரி தான் இந்த தமிழ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க மீனா. இதையெல்லாம் கேட்ட பிரகாஷ் சொல்கிறாங்க, இதை பாரு, உன்ன மாதிரியா தமிழ், அவளுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, எவ்வளோ ஒரு டேலண்டோடு இருக்கிறவளை முடக்கி வைக்கணும்னு நினைக்கிறியே, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? ஏய் சிபி, நான் யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? எல்லாம் உனக்காக தான்டா. உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு பேரும் தகுதியான இடமும் வேணுங்கிறதுக்காகத்தானே நான் இப்படி போராடிட்டு இருக்கேன். இது தெரிஞ்சவங்க நீங்கள் ஏன்டா இப்போ இவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் ஜானுமாவுக்கு இதெல்லாம் தெரியாதா? அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு கௌரவத்தை கொடுக்கணும்னு தெரியாதா? நேற்று வந்து தமிழை கொண்டு போய் முன்னாடி உட்கார வைக்கிறது நியாயமான்னு கேட்குறாங்க. சரி, நான் தெரியாம தான் கேட்குறேன். இது நாள் வரைக்கும் ஜானுமாவை நீ எதிர்த்து நின்று ஒரு வார்த்தை கூட பேசுனதில்ல, ஆனால் உனக்கு இப்போ பேசுறதுக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வந்ததுன்னு கேட்குறாங்க. உங்களோட நன்மைக்காகவும் நம்மளோட எதிர்காலத்துக்காகவும் தான் நான் ஜானுமா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்கள் என்னடானா நான் தான் பெரிய தப்பு பண்ண மாதிரி என்ன எல்லார் முன்னாடியும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்களான்னு கேட்குறாங்க மீனா. ஆமாம், இது நாள் வரைக்கும் நமக்கு என்ன அம்மா கஷ்டத்தை கொடுத்தாங்க சொல்லு பார்க்கலாம். கஷ்டப்பட்டதெல்லாம் அவங்க தான். இன்னும் வந்த கஷ்டங்களையும் அவங்க தான் தாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தனக்குள்ளேயே போட்டு அடக்கி வச்சுட்டு அதை சமாளித்து எதிர்கொண்டு நின்று இருக்காங்க. ஆனால் ஒரு நாளும் அதை உட்காந்து முடங்கி போய் இருந்துடல, அழுதுறல, அவங்க துன்பத்தையும் கஷ்டத்தையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கல. அப்படிப்பட்ட ஜானமாவை இந்த அளவுக்கு நீ எதிர்த்து நின்று கேட்டிருக்கீன்னா கண்டிப்பாக உன்னால் இது இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க முடியாது. உனக்கு பின்னாடி வேறு யாரோ இருக்காங்க, ஒழுங்கு மரியாதையாக சொல்லி ஏன் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சிவி திருப்பி திருப்பி மீனாவை கேட்குறாங்க. மீனா தனியாக கொண்டிருக்கும் போது அப்போ கணேஷ் வராரு. என்ன மீனா, என்ன யோசிக்கிற? சிபி, பிரகாஷ், இவங்க 2 பேரும் பேசுனதை பற்றி யோசிக்கிறியா? நீ பேசுனதெல்லாம் கரெக்டு தான். அவங்க ஏதோ ஆதங்கத்தில் பேசிட்டு போகிறாங்க, அதையெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத. நீ ஜானுக்கிட்ட கேட்டதுதாம்மா சரி. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி உனக்காக நாங்கள் இருக்கோம், நீ தைரியமாக இருங்கிறாங்க. அண்ணா, நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட, எந்த அளவுக்கு நீ எனக்கு உண்மையாக இருக்கிற, என் பக்கம் சப்போர்ட்டாக நிற்கிறேன்னு சொல்கிறீல்ல. ஆனால் என்னை கட்டிக்கிட்ட புருஷன் பிரகாஷை பார்த்தியா, இவ்வளவு நாளாக ஏதோ ஹோமாவில் இருந்தார், இப்போவாது வெளியே வந்தார்ல, இப்போவாது நான் சொல்கிறது அவர் கேட்கணுமில்ல, அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் பெத்த பையன், அவனுக்காகத்தானே இவ்வளோ தூரம் நான் பேசிகிட்டு இருக்கேன். அவனுக்குன்னு ஒரு நல்ல போஸ்டிங்கில் உட்கார வச்சு பார்க்கணுன்னு பெத்த தாய் ஆசைப்படுறது தப்பாங்கிறாங்க. நீ கேட்டதில் தப்பே இல்லைம்மா, ஆனால் அவங்க தான் புரிஞ்சுக்கலாம். நான் புரிஞ்சுக்கிற அன்னைக்கு புரிஞ்சுக்குவாங்க. நீ இந்த விடாமுயற்சியிலேருந்து இறங்கிறத ஸ்ட்ராங்காக இருங்கிறாங்க. பாருமா, இவ்வளவு நாளாக, அதுவும் கட்டி கொடுத்த நாள்ல இருந்து நீ ஜானுக்காகவே பணிஞ்சு போய்கிட்டு இருந்த. தமிழ்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டா அடுத்தது அவன் முன்னாடி நீ பணிஞ்சு போகிற மாதிரி ஆயிடுமேனு ஐயோ போவேன்னு பரிதாபப்பட்டு உங்ககிட்ட இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எக்காரணத்து கொண்டு உன்னோட உரிமையை மட்டும் நீ விட்டு கொடுத்துடாதேங்கிறாங்க. இல்லைன்னு நீ எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது நான் எப்படி அதை விட்டு கொடுக்க முடியும்? அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன். நான் என்ன சொல்கிறதோ அதைத்தான் இனிமேல் ஜானுவும் சரி தமிழும் சரி கேட்கணும்னு முடிவாக இருக்காங்க மீனா. அமுதா கணேஷ் கிட்ட, அடே அப்பா நல்லா ஏற்றி விடுறீங்க, இப்படி ஏற்றி ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் இவ்வளோ அப்படியே கை ஓங்கி நிற்பா. இல்லைன்னா இவ கை ஓங்காமல் அப்படியே தளர்ந்து போயிட்டான்னா திரும்ப நம்ம இங்கே எத்தனை நாளைக்கு குப்பை கொட்ட முடியும்? இவ தலை நிமிர்ந்து நிற்கணும், இவ பல கேள்வி கேட்கணும். அப்படி கேட்டால் மட்டும்தாங்க நம்ம கடைசி வரைக்கும் இங்கேயே காலத்தை கழிக்க முடியும். இவ்வளவு வசதி வாய்ப்புகளோட நம்ம சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம் அப்புறம் செல்லா காசாக போயிடுவோன்னு சொல்கிறாங்க அமுதா. ஆமாம் அமுதா, நம்ம பக்கம் மீனா இருக்க வரைக்கும் நம்மளுக்கு ஜாலி தான், சந்தோஷம்தான், சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிதான். கூடிய சீக்கிரம் எல்லாமே என்னை திசை திருப்பம் போகிறேன் பார், எல்லாம் மீனா கைக்கு கொண்டு வந்து சேர்த்துவேன், அதுக்கப்புறம் அதிகாரத்தை பூரா நான் கையில் வாங்கிக்குவேன்னு நினைக்கிறாங்க கணேஷ். மீனா கேட்ட மாதிரியே எல்லாம் பிரகாஷ்க்கும் சிபிக்கு நீங்கள் எழுதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஜானுவும் முடிவு எடுத்ததுக்கப்புறம் பிரகாஷ்க்கு எழுதி கொடுக்குறதா இருக்காங்க. அப்போ எல்லார்ட்டையும் கூப்பிட்டு வச்சு நான் பிரகாஷ்க்கு எழுதி கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மீனா கணேஷ் இவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. எழுதி கொடுக்க போகும்போது அப்போ தமிழ் ஜானுவை கூப்பிட்றாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஒரே நிமிஷத்தில் எல்லாமே தூக்கி போட போகிறீங்களே, நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்து உட்காந்துருக்கீங்கன்னு நீங்கள் பட்ட கஷ்டம் என்னங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்படிப்பட்ட நீங்கள் வந்த இடத்த இப்படி தூக்கி வீசலாமா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ என்ன தமிழ் நீ சொல்ல வர? தனியாக கூப்பிட்டு ஜானுக்கிட்ட தமிழ் பேசணுதும் ஜானு அவங்க முடிவை மாற்றிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மீனா, என்னடி தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன காதில் ஓதுன? அவங்களும் முன் வச்ச காலை பின் வாங்கியிருக்காங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, ஏண்டி காரியத்தை கெடுத்தேன்னு திட்டுறாங்க. ஜானு வந்தது என்ன மீனா, ஏன் இப்படி அவளை திட்டிட்டு இருக்க?
நான் என்னோட முடிவை சொல்லிடுறேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. என்னோட அதிகாரத்தையும் என்னோட எல்லா பொறுப்பையும் இப்போ நான் தமிழ்கிட்ட கொடுக்க போறேங்கிறாங்க. இதை கேட்டதும் கணேஷ் முதற்கொண்டு மீனா எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன அதிகாரத்தையும் பொறுப்பையும் நீங்கள் தமிழ்கிட்ட கொடுக்குறீங்களா? தமிழ் யாரு என்ன? அவளுக்கு எதுக்காக நீங்கள் இந்த பொறுப்பு கொடுக்கணும்? என் பையன் வாரிசா இருக்கான், உங்கள் பையன் இந்த கம்பெனிக்கு எம்டியா இருக்கணும் அப்படின்னு மீனாவா முடிவெடுக்கிறாங்க. இந்த முடிவு எடுக்க நீ யார் மீனா? நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கணும். அதாவது தமிழ் தான் இந்த பொறுப்பில் இருக்கணுங்கிறாங்க. அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க, இதை பாருங்க ஜனமா, இந்த பொறுப்பெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் பார்க்குற வேலைக்கு எனக்கு நீங்கள் சம்பளத்தை போட்டு கொடுங்கங்கிறாங்க. சரி தமிழ், நீ பார்க்குற வேலைக்கு நீ சம்பளத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க ஜானு. ஆஃபீஸ் வர சொல்லி ஜானு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழும் சரி வரேன்னு ரெடியாக இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறமா அமுதா வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க? ஜானுவா தனியாக கூட்டிகிட்டு போய் நீ என்ன இல்லாமல் பேசி அவங்க மனசை மாற்றிட்டியல்ல. நாங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ தூரம் விவரமாக எடுத்து சொல்லியிருக்கோம். நீ ஆஃபீஸ் போகாதேன்னு சொன்னால் திரும்ப என்னடானோ அவங்க மனசை மாற்றுற அளவுக்கு அப்படி பேசியிருக்கே. என்னடி அப்படி பேசினேன்னு சொல்லி அமுதா ஒரு பக்கம் மீனா ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. தமிழ் கேட்க வரைக்கும் கேட்டுட்டு பொறுமையாக இருந்த தமிழ் திரும்பி எதிர்த்து பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எங்கள் அத்தை பேசுகிறாங்கன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் நீங்கள் எதுக்காக எனக்கு பேசணும்? நீங்கள் சொல்லியெல்லாம் நான் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட அட்வைஸும் எனக்கு தேவையில்லை, நீங்கள் பேச வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க தமிழ். இதை கேட்ட அமுதா சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, எதுக்கவே என்னை எப்படி மரியாதை குறைவாக பேசுகிறான்னு. போது நிறுத்துங்க, எங்கள் அத்தைக்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏத்த நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் என்னை அடிங்க திட்டுங்க, ஏன் வீட்டை விட்டு வெளியே போகணும் கூட சொல்லுங்கள், திரும்ப கூப்பிடுங்க, நான் வர்றேன். ஆனால் இவங்க என்ன பேசுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இவங்க உங்களுக்கு வேணா அண்ணன் அண்ணியாக இருக்கலாம், உங்ககிட்ட என்ன வேணாலும் இவங்க பேசலாம். ஆனால் என்னைவோ இல்லை ஜானுமாவையோ பேசுறதுக்கு இவங்களுக்கு எந்த உரிமையும் அதிகாரமும் கிடையாது. அதையும் தாண்டி என்னை என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் அதுக்கான உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்றவங்க யாரும் என்ன பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஜானுமாவை பேசுறதுக்கு இங்கே யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க தமிழ். இதையெல்லாம் கேட்டு அப்படியே அங்கே ஆடி போய் நிற்கிறாங்க கணேசா, அமுதா, மீனா 3 பேரும். அடுத்த நாள் காலையில் முத்தம்மா போய் ஜானுக்கிட்ட சொல்கிறாங்க, ஜானுமா நீங்கள் சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. பொறுப்பெல்லாம் யாருக்கிட்ட ஒப்படைச்சா அது பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சிங்களோ நீங்கள் எடுத்த முடிவு சரிதான்ங்கிறாங்க. முத்தம்மா, மீனா கூட என்னை இந்த அளவுக்கு கேள்வி கேட்பா, என்னை இப்படியெல்லாம் கேட்டு அப்படியே யோசிக்க வைப்பான்னு நான் நினச்சி பார்க்கலைங்கிறாங்க. முத்தம்மா ஜானுக்கிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் தயங்கி தயங்கி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. மீனம்மா இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணமே அவங்க கூட பிறந்த அண்ணனும் அமுதாவும் தான். அவையோட சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இன்னைக்கு உங்களை நிற்க வச்சு மீனம்மா இந்த அளவுக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க. முத்தம்மா, நீ என்ன சொல்கிற? மீனா அவங்க அண்ணன் பேச்சை கேட்குறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்கம்மா, நீங்கள் இல்லாத போது அவங்க அண்ணனும் அன்னைக்கும் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அதையெல்லாம் இந்த அம்மாவும் கேட்டுக்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், ஆனால் என்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் அமைதியாக இருந்துட்டேன். நீங்கள் பேசிட்டு போனதுக்கப்புறமா மீனம்மா நம்ம தமிழை என்னம்மா திட்டுனாங்க தெரியுமா? அது மட்டுமா, இந்த கணேஷ் அமுதா இவங்களும் சேர்ந்துக்கிட்டு திட்டுனாங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் தமிழ் சரியான பதிலடி கொடுத்தது பாருங்க. தமிழுக்கு சிஎம் போஸ்ட்